ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சப்போட்டா பழம் வச்சு எப்படி ஐஸ்கிரீம் பண்ணுறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 சப்போட்டா பழம் தோல் எடுத்துகிட்டு சீடெல்லாம் எடுத்துகிட்டு நான் போட்டு வச்சுருக்கேன். இதில் ஒரு கப் அளவுக்கு பால் ஊற்றிட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். இப்போ 1/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீமும் 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் அதையும் நம்ம சேர்த்திட்டு நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பீட்டர் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்துட்டு மிக்ஸி ஜார்லேயே இதை சேர்த்திட்டு நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நான் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஓவர் நைட்டு ஃப்ரீசரில் வச்சிட போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி இப்போ நான் இந்த மாதிரி ஸ்கூப்பர் எடுத்துகிட்டு நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை நல்லா நம்ம ஒரு சாட்டர்டேவே செஞ்சு வச்சுட்டு சண்டே மத்தியானம் நம்ம கிட்ஸுக்கு கொடுத்தோம்னா, லஞ்சுக்கு அப்புறம் கிட்ஸுக்கு கொடுத்தோம்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நம்மளே வீட்டில் செய்கிறனால நல்ல குசியாகவும் இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய், see you, take care.